வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி OB54 ப்ராக்ஸி சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் ப்ரோ அதில் டேமேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி OB53 ப்ராக்ஸி சர்வரில் டேமேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதை பாருங்கன்னு. இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் மறுபடியும் வீடியோ போட சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாம் OB54 ப்ராக்ஸி சர்வரில் டேமேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் 2 ஆப் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்டி மேனேஜர். அதை நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிசுகோன்னு ஒரு ஆப் ஏற்ற வேண்டியது இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பேரிங்னு ஒன்று காட்டும். இந்த பேரிங்கை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போயிட்டு ஒயர்லெஸ் டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டைரெக்டாக ஆன் பண்ணாமல் அதை உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணினதுக்கப்புறம் பேர் டிவைஸ் வித் பேரிங் கோட்னு ஆப்ஷன் இருக்கா, இதில் கொடுத்தீங்கன்னா இந்த பேரிங் கோடு காட்டும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் என்டர் பேரிங் கோட்னு இருக்கும். அதில் போய் இந்த பேரிங் கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிசுகோ ஆப் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சிசுகோ ஆப்புக்குள்ளே அந்த ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா 3 செகண்டில் அந்த ஆப் ஸ்டார்ட் ஆயிரும். அதில் ஆத்தரைஸ்டு ஒன் அப்ளிகேஷன் இருக்கா, அதில் போய் எம்டி மேனேஜர் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சிலருக்கு அந்த ஆத்தரைஸ்டு ஒன் அப்ளிகேஷன் காட்டாமல் இருக்கலாம். அந்த மாதிரி காட்டாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்மிஷன் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் சிசுகோ ஆப்குள்ளே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த இது ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நீங்கள் எம்டி மேனேஜர் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் எம்டி மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எம்டி மேனேஜர் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்து அதுக்கப்புறம் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனீஸில் நிறைய லெட்டரெல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இந்த ரீட் அண்ட் அக்ரின்னு ஒன்று இருக்குமா, அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணினதுக்கப்புறம் ரீட் அண்ட் அக்ரி கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா அலோ ஆக்சஸ் டு மேனேஜ் ஆல் ஃபைல்ஸ் கேட்கும். அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டி மேனேஜர் இருக்கும். இதில் 2 சைடு நமக்கு ஃபோல்டர்ஸ் எல்லாம் காட்டும். இது காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா சில இதில் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் நமக்கு ஆக்சஸாக இருக்காது. அதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்டி மேனேஜர் ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்புக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம சிசுகோ ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம சிசுகோ ஆப்பில் போய் அங்கே இந்த பர்மிஷன் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இதில் எம்டி மேனேஜர் ஆப்பில் நாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைலை நம்ம ஆண்ட்ராய்டு இதில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம டெலகிராம் பேஜில் ஃப்ரீ ஃபயர் ஏபிக்காவும் அதுக்கப்புறம் லோக்கல் கான்ஃபிக்னு ஒரு ஃபைலும் கொடுத்துருப்பேன். அந்த 2யுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டவுன்லோட் லிங்க்கை வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் எம்டி மேனேஜருக்குள்ளே போய் அந்த ஃப்ரீ ஃபயரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஃப்ரீ ஃபயர் இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எந்த ஆப் ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருந்த ஃப்ரீ ஃபயர் ப்ராக்ஸி சர்வராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி மேனேஜரோட ரைட் சைடில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு நிறைய இது வரும். இதில் ஃப்ரீ ஃபயரோட ஃபைலுக்குள்ளே நீங்கள் போகணும். அது பார்த்தீங்கன்னா com.dts.freefireMaxன்னு இருக்கும். அதில் போயிட்டு நான் அந்த லோக்கல் கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல, அந்த ஃபைலை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது காப்பி கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு காப்பி ஆயிரும். அதே மாதிரி ஃபைல்ஸுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதில் போயிட்டு சேம் அதே மாதிரி அழுத்தி பிடிச்சி காப்பிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்புக்குள்ளே எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் ஆல்ரெடி OB54 ப்ராக்ஸி சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலேயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் மட்டும் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும்னா
டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம சேஃப் மோடுன்னு ஒன்று இருக்கோ அதை வந்து ஆஃப் பண்ணணும். அது வந்து இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து அன்லாக் பண்ணல ஐடியை அதே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஐடியை வந்து லாகின் பண்ணுற மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து பவுண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் உங்களோட ஐடி இருக்குமில்ல, நீங்கள் அன்லாக் பண்ணீங்களா அந்த ஐடியை வந்து கொடுத்து பவுண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஐடியை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அந்த சென்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கேமில் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து வந்திருக்கும். அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட் வாஸ் மீன்னு கன்ஃபார்ம் கேட்கும். அது வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போகணும். வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம்டு ரீசெக்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும், உங்கள் ஐடிக்குள்ளே போயிடும். இதில் வந்து மேலே சேஃப் மோட்னு ஒன்று இருக்கா, அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் கொடுத்துடணும். இது அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து அன்லாக் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எனிமி வந்து கில் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து கன்ஃபார்ம் 100% வந்து ஒர்க் ஆகுங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் கிளிப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்தாலும் எனிமிக்கு வந்து டேமேஜ் மட்டும் தான் போகும், ஆனால் அவங்க சாக மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நமக்கு வந்து டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள். இது 100% வந்து கன்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இப்போ வேணாலும் பாருங்கள். இப்போ அங்கே எனிமி ஓடுறான், நான் வந்து அவனுக்கு அடிக்கிறேன், அவனுக்கு வந்து டேமேஜ் போகும், அவன் வந்து செத்துருவான். இதுவே நீங்கள் வந்து டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் மட்டும்தான் போகும், ஆனால் அவங்க வந்து சாக மாட்டாங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் நமக்கு வந்து டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருதா இல்லையான்ட்டு. ஏன்னா டேமேஜ் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் போகும், அவங்க செத்தாக தான் நமக்கு வந்து டேமேஜ் உழுகுதுங்க கன்ஃபார்மு. இப்போ நான் உங்களுக்கு லேண்ட்மைனில் கூட வச்சு பார்க்குறேன் பாருங்கள், நமக்கு டேமேஜ் வந்து ஒழுகுது. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து மறுபடியும் டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ போட சொன்னதுனால தான் நான் வீடியோ போட்டேன். ஆனால் நம்ம போடுற வீடியோக்கு வந்து சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரோ ஐ சப்போர்ட் யூன்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.